ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். மழை பெஞ்சினே இருந்தது. ஆனால் காலையில் வர முடியல. 11:30 மணி ஆகிப்போச்சு, 12 ஆயிடுச்சு மேலே வர்றதுக்கு. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுச்சு. ஒரு அரை மணி நேரம் மழை இல்லாமல் இருக்குது. சரி வந்து நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறோம். பாருங்க, அவரைக்காய் செடி வந்து ரொம்ப பெருசு பெருசாக கொடி மொத்தம் மேலே ஏறி கீழெல்லாம் போகுது கொடி. இது வந்து நம்ம கட் பண்ணி விடலாமா, இல்லை மேலே கட்டி எதனா ஒரு கொம்பில் வச்சு கட்டி விடலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான் அந்த அவரைக்காய் கொடியை. செம்பருத்தி செடியில் வந்து இன்னைக்கு ஒரு நாட்டு செம்பருத்தியில் ஒரு பூவும் பூக்கலை. இருக்கிற அரும்பெல்லாம் பூத்துருச்சுன்னா அது இன்னும் நம்ம சுற்றி கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். மல்லிகைப்பூ செடியிலையும் வந்து 4-5 பூ தான் பூத்துருக்குது. இதையும் நம்ம அந்த முனையெல்லாம் நம்ம கட் பண்ணி தான் விட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். வந்து மழை போட்டுனே இருந்ததால் நான் வந்து அதுக்கு கட் பண்ணுறதுக்கு அந்த கட்டரெல்லாம் எடுத்துன்னு வரல. சரி, டைம் கிடைச்சா சாயங்காலம் வந்து இந்த செடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் எது எது கட் பண்ணணுமோ அது கட் பண்ணி விடலாம். இன்னொன்று வந்து இந்த முருங்கை மரம் பார்த்துருப்பீங்க, நம்மளது வச்சுருக்கிறது. நிறைய நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் முருங்கைக்கீரை எடுக்கிறது. அது வந்து நம்ம வெறும் முருங்கைக்கீரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மரத்தில். முருங்கைக்காய் வைக்கும்னு சொல்லிட்டு நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். வருஷம் வருஷம் அதில் முருங்கைக்காவே வைக்க மாட்டேங்குது. அதனால் நான் ஒரு கரும்பு முருங்கைன்னு சொல்லிட்டு ஒரு முருங்கை மரம் வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது. அது வந்துச்சுன்னா அது நடுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். அது வந்து 2 மாதத்துலேயே முருங்கைக்காய் வைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், முருங்கைக்காய் வச்சிச்சுன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்லேயும் முருங்கைக்காய் வச்சு நம்ம அது யூஸ் பண்ணுறது. பார்க்கலாம். அதுக்கும் வந்து நம்ம தொட்டியெல்லாம் ரெடி பண்ணணும். மண் கலவையெல்லாம் நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது கீழவே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது மேலே எடுத்துன்னு வந்து நம்ம தொட்டியில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்துச்சுன்னா அது நடணும். நடும்போது நான் அது உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். பாருங்கள், இந்த 2வது சம்பங்கி செடியிலேயே 3 செடியிலையுமே 3 கலையிலையுமே பூ வந்திருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அங்கே நம்ம அந்த செடியில் தான் பூத்துச்சு 3 கலையிலையும். இப்போ இதில் 3லையுமே பூத்துருக்குது. இன்னும் நம்ம எல்லா தொட்டிலையும் ஒரு ஒரு அரும்பு வச்சுருக்குது. அதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஒரே தொட்டியில் நடலான்னு பார்க்குறேன் நான். இது நாட்டு ரோஸ் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. பாருங்கள், நம்ம இருவாச்சி மல்லியில் வந்து இப்போ துளிர் வந்திருக்குது. அதுலேயும் அரும்பு வச்சுருக்குது. அடுக்கு செம்பருத்தி வந்து ஒரே ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்குது. கீழவும் நிறைய மஞ்சள் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மஞ்சள் வந்திருக்குது. அதுவும் நான் எடுத்துன்னு வந்து எந்த ஒரு 2 தொட்டியில் நடலாம் தனியான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிற மஞ்சளை. நம்ம வந்து வருஷம் வருஷம் மஞ்சள் வச்சு அதை நம்ம எடுப்போம். முதல்ல வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மஞ்சள் வச்சுருந்தேன். அப்போல்லாம் நம்ம யூடியூப் ஆரம்பிக்கல. அப்போ நான் அந்த மஞ்சளை எடுத்து 2 கிலோ கிட்ட வந்துச்சு அப்போ மஞ்சள். அதை எடுத்து நான் அரைச்சி வச்சு வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணேன். போன வருஷமும் நம்மளுக்கு மஞ்சள் கிடச்சிச்சு. ஒரு 1/2 கிலோ கிடச்சிச்சு. கொஞ்சமாக வச்சுருந்தேன் நான் போன வருஷம். இப்போது நிறைய மஞ்சள் முளைச்சிருக்குது. நான் அதை எடுத்து ஒரு 2 தொட்டியில் நடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து மேலே நடும்போது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். அரளி செடியில் வந்து இப்போ எல்லா கலையிலையுமே அரும்பு வச்சுருக்குது பாருங்கள். 3 கலையில் பூ பூத்துருந்தது. இப்போ இந்த மழையில் வந்து இப்போ எல்லா கலையிலையுமே இது பாருங்கள், ஒவ்வொரு கலையிலையும் அரும்பு வந்துருக்குது. இப்போ எல்லாமே பூ பூத்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி விட்ட கலைங்க தான். 2 களை தான் இருந்துச்சு போன வருஷம் நீங்கள் பார்க்கும்போது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எப்படி மரம் மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஒரு தொட்டி நிறைய ஆகிட்டு இருக்குது அரளி செடி. சாமந்தி செடியில் வந்து இன்னும் அரும்பு வரல. இதையும் நான் கட் பண்ணி தான் விட்டுருக்குறேன். இதில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த செம்பருத்தி செடியில் வந்து வெள்ளை பூச்சி இருந்துச்சு. அதையும் நான் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம செடிக்கு அந்த புளிச்ச மோர் எல்லாம் நான் புண்ணாக்கு தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துன்னு வந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்திருந்தேன். அது நம்ம தெளித்து விடணும். ஏன்னா இப்போ நம்ம மிளகா செடியில் நிறைய பூ வச்சுருக்குது. அந்த பூவெல்லாம் கீழே கொட்டிடுது. அதனால் சரி, புளிச்ச மோர் தொடிச்சு விடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். டெல்லி கனகாமரம் செடி வந்து பூத்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு மாங்காய் மரம் வருது. இதை எடுத்து நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு மாங்காய் மரம் இருக்குது. நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம் நிறைய. முதல்ல ஒரு மாங்காய் மரம் வந்துச்சு, ரோஸ் செடி உள்ள. அது அப்படியே காஞ்சி போயிடுச்சு. இப்போ இது ஒரு மாங்காய் மரம் வந்திருக்குது. இது வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த காய்கறி வேஸ்ட்லேருந்து அது முளைச்சி வந்திருக்கிற மாங்காய் மரம் தான். நம்ம இது பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுனாக்கா எடுத்து வேறு தொட்டியில் நடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அடுக்கு செம்பருத்தி 1 பூத்துருக்குது. நிறைய அரும்பு வச்சுருக்குது.
இந்த கனகாமர செடி உள்ள எல்லாம் ஒரு 2, 3 தொட்டியில நம்மளுக்கு கரிசலாங்கண்ணி வந்திருக்குது. அதுவும் நான் ஒரு நாளைக்கு எடுத்து நான் எண்ணெய் காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். நம்ம எண்ணெய் காய வைக்கிறது முதல்ல 2, 3 முறை நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேன். சரி மறுபடியும் இப்போ நிறைய கரிசலாங்கண்ணி வந்திருக்குது. அதை வச்சு நம்ம எண்ணெய் காய வைக்கலாம், அதுவும் ஒரு வீடியோவாக போடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இது சம்பங்கி கலையில் கீழே நிறைய கலை சைடு பக்க கலைகள் நிறைய வளர்ந்துருக்குது. இது இருக்கும்போது பூ சின்னதாக பூக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கழிச்சு விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அந்த நாட்டு செம்பருத்தி ஒன்றுமே பூக்கலை, மல்லிகைப்பூ 1, 2 தான் பூத்துருக்குது நம்ம கார்டனில். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.